அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக 2025ஆம் வருடத்தில் எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குறிப்பாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டானது அமைகிறது. எனவே இந்த 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது மிக பெரிய அளவுல வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக குரு ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். அதே போன்று சனி லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இந்த இரு கிரகநிலைகளும் அமைப்பும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளும் அதீத பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டில் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நிச்சயமாக சிறப்பாக கைகூடுங்க. திருமணமாக இருக்கலாம், நிரந்தர வேலையாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளாக இருக்கலாம் என எதுவாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 2025இல் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது நட்பு கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்திற்கு வருவது தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் தாய்வழி உறவு முறைகளில் மோட்சக்காரகரான கேதுவின் ஆதிக்கத்தின் காரணமாக உறவு பலப்படுவதற்கான யோகம் உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீச்சம் பெற்று தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதற்கு பிறகு 4, 5, 6, 7, 8 என பல இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த வருடம் முழுவதும் பலம் வரப்போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன், சந்திரன் என இந்த 4 கிரகநிலைகள் 12 இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. சில நேரங்களில் அதீத ஆட்சி பலமும் உச்சபலமும் சென்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். சில நேரங்கள்ல ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த 4 கிரகநிலை மாறுதலும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் இந்த 2025இல் மிகவும் சாதகமான ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுவது மிக பெரிய அளவிலான பக்கபலமாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரனின் ஆதிக்கம் மற்றும் செவ்வாய் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு ஆண்டு என்று நிச்சயமாக சொல்லிவிடலாங்க. அப்படிப்பட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் குரு மற்றும் சனி மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவரை பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் என எதை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே
எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்பில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டிலும் நல்ல உயர்விற்கான சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை தான் 2025 உருவாக்கி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் குரு பகவான் குடும்பஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதால் இந்த தருணத்தில் திருமண வயது வந்த ரிஷபராசி ஆண் பெண் என இருவருக்கும் திருமண பாக்கியம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கனகச்சிதமாக அமைவதற்கான யோகம் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் இந்த 2025 நிச்சயமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும். அதைவிட ராசியின் ராஜ யோகாதிபதியாக ஒரு வகையில் செயல்படக்கூடிய சனியும் லாபஸ்தானத்திற்கு வருவது முதன்மையான பலனை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மார்ச் மாதத்திலிருந்தே லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமையுங்க. அதோடு மட்டுமல்லாது விரும்பிய இடமாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அலுவலக சூழ்நிலை மிகவும் சிறப்பாக அமைதல் என அனைத்து விதமான பணிகளும் கனகச்சிதமாக அமைவதற்கான யோகம் மிக சிறப்பாக இந்த 2025 சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் தடைகள் அனைத்தும் விலகி சீரான வளர்ச்சியை படிப்படியாக இந்த வருடம் முழுவதும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. வருடத்தின் துவக்கத்திலிருந்தே வளர்ச்சிக்கான நல்ல பணிகள் நிறைவாக கிடைக்குங்க. புதிய தொழிலில் ஈடுபடுதல், புதிதாக தொழில் ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறைக்கு மிக பெரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 ஆண்டு அமைவதால் நிச்சயமாக இந்த 2025 ஆண்டில் மிக பெரிய அளவிலான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கான வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கும். உயர்கல்விக்காக எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் விரும்பிய பாடப்பிரிவினை இணைந்து பயில்வதற்கான யோகத்தையும் இந்த 2025 உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாங்க. புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்தல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் மங்களகரகரான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. எதை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த 2025 ஆண்டை இனி
தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் அல்லது அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் தடைகளும் விலகி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அற்புதமான வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.